இரண்டாவதாக மதீனா முனவருடைய ஹுத்பா, இந்த ஹுத்பா ஷேக் ஹாலித் அல் முஹன்னா அவர்கள் மக்களுக்கு தீங்கிழைப்பது தன்னுடைய நன்மைகளை அளிக்கும் வங்குரோத்து நிலைமையை ஏற்படுத்துவதற்கு காரணமான பிரதான ஒரு செயற்பாடு. பிறருக்கு இழைக்கின்ற தீங்கு நம்முடைய அமல்களை அழித்து வங்குரோத்துக்காரர்களாக ஆக்கிவிடும். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அவடியார்களே, பொதுவாக எப்பொழுதுமே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய படைப்பினங்களை நலவுகளை தேடி செய்யக்கூடியவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், தீங்குகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய பண்பாட்டை வைத்து தான் படைத்திருக்கிறான். அதே போல அதுக்கு நேர்மாற்றமானதை வெறுக்கக்கூடியவர்களாக எப்பொழுதுமே படைப்பினங்களுக்கு மத்தியிலே மனிதனிலே மிருகங்களும் இந்த தன்மை இருக்கு. அப்படி நலவுகளைத்தான் அந்த இயல்பிலே மனிதன் நலவை தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் உள்ளவன், கெடுதிகளை தவிர்த்து கொள்ளக்கூடியவன், தனக்கும் தீங்கிழைக்க மாட்டான், பிறருக்கும் தீங்கிழைக்க மாட்டான். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியிலிருந்து அவருடைய வாழ்வாதாரங்களை படைத்திருக்கிறான். அதுக்கு அல்லாஹ் பல தங்குமிடங்கள் ஒதுங்குமிடங்களை உணர்வுகளை தன்மைகளை கொடுத்திருக்கிறான். அவருடைய உள்ளங்களோடு சம்பந்தப்பட்ட எப்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பு தன்மைகளை தொடராக அவர்களுக்கு வைத்திருக்கிறான். அவர்கள் மனோச்சைக்கு கட்டுப்படப்படுகின்ற ஒரு தன்மையை வைத்திருக்கிறான். அதே நேரம் தன்னுடைய ஆசைக்கு அடிபடுகின்ற தன்மையை வைத்திருக்கிறான். எப்பொழுதும் தங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பு காட்டுகின்ற பண்பை வைத்திருக்கிறான். சில கட்டத்திலே சிலருக்கு அநியாயம் அராஜகம் பண்ணுகின்ற ஆக்கிரமிக்கின்ற பண்புகளையும் இணைத்ததாக அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை, ஏவல்கள், ஆசை, ஆர்வமூட்டல், எச்சரிக்கை, இப்படியான விடயங்களுக்கு பின்னாலும் அவர்கள் இப்படியான பரஸ்பரம் அன்பு காட்டக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கற்பிக்கின்ற ஒழுக்க நெறிகளை கொண்டுதான் முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு தான் மார்க்கத்தை உருவாக்கியிருக்கிறார், மார்க்க சட்டங்களை உருவாக்கிறார். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், வரையறைகளை புரிந்தவன். எனவே இந்த மார்க்க சட்டங்கள், ஏவல் விளக்கல்கள் ஏற்படுத்தி எதை செய்தால் நன்மை, எதை செய்தால் தண்டனை, எதை செய்தால் நல்லம், எதை செய்தால் கெட்டது என்றெல்லாம் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி, அதே நேரம் நீதி நேர்மையை ஏவிருக்கிறான், நேர்மையாக நடக்குமாறு தூண்டியிருக்கிறான், அநீதத்தை தடுத்திருக்கிறான். நீதியாக நடந்தால், நியாயமாக நடந்தால் பெருங்கூலி வழங்குவதாக வாக்களித்து, அநியாயத்தை ஹராமாக்கி அநியாயம் இழைத்தால் பெரும் தண்டனை இருப்பதாக எச்சரித்திருக்கிறான். எனவே நன்மையை வாக்களித்து அநியாயத்துக்கு தண்டனையை எச்சரித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள் உள்ளதுதான் அடியார்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய அமல்களை, கூலிகளை பாதுகாக்கின்ற விடயங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். ஏன் அவர்களுடைய நன்மை எழுதப்பட்ட ஏடுகளை எந்த விதமான குறைபாடுமின்றி பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள அவர்கள் மிகவும் தேவைப்படக்கூடிய நன்மைகள் அல்லவா அவைகள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாலாக்கக்கூடிய, பாத்திலாக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய விடயங்களையும் அல்லாஹ் காட்டி கொடுத்து எச்சரிக்கை செய்திருக்கிறான். அதில் ஈடுபட்டு தன்னுடைய நன்மைகளை அழித்துவிடக் கூடாது என்பதற்காக ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுங்கள். நீங்கள் உங்களுடைய நன்மைகளை அழித்து விட வேண்டாம், நன்மை செய்கின்ற நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முஹம்மது 33. முஸ்லிம்களை பொதுவாக சில பாவங்களை நாங்கள் பொதுபோக்காக செய்வது அது அழிவுக்கு காரணமாக அமையும், நம்மை நல்வழியை விட்டு தடுத்துவிடும், வழிகெடுத்துவிடும், பெரும் அழிவு பாதையிலே நம்மை வீழ்த்திவிடும். எனவே எப்படியோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் அமல் செய்கிறார்கள், நல்வழியில் ஈடுபடுகிறார்கள், நன்மைகளை செய்கிறார்கள், ஃபர்துகளை, நஃபில்களை, சுன்னத்தான வணக்கங்களை தேடி செய்கிறார்கள். என்றாலும் அவருடைய நன்மைகளில் பெரும்பான்மையானவைகள் காற்றுக்கு அடிபட்டு செல்கின்ற புழுதிகள் போன்று அழிந்து பறந்து நாசமாகி விடுகின்றன. ஏன்? மடத்தனத்தின் காரணமாக, அந்த நன்மைகளை பாதுகாக்க தெரியாத காரணத்தினால், நன்மைகள் அளிக்கின்ற அந்த காரணிகளில் ஈடுபட்ட காரணத்தினால், எப்பொழுதும் வங்குரோத்துக்காரர்கள், நன்மைகளை இழந்த அந்த கூட்டத்திலே அவர்கள் சேர்ந்த காரணத்தினால், மிக பிரதானமான அந்த விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸை முன்வைக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு பின்வருமாறு வர்ணித்திருக்கிறார்கள். கேட்டார்கள் ஒரு கேள்வி, அல் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரர், அதாவது லாபம் அடைந்து முழு லாபம் எல்லாவற்றையும் இழந்து நஷ்டம், வெறுங்கையோடு, பணம் ஏதும் இல்லாமல் வெறுங்கையோடு மாறக்கூடியவர் தான் விடங்கத்திலே வங்குரோத்துக்காரர் யாருன்னு கேட்டார்கள். அப்புறம் சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் யாரிடத்தில் ஒரு திர்ஹமோ, ஒரு எந்த பொருளோ, வசதி வாய்ப்புகளோ, பணம் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு ஆகின்றவன் தான் வங்குரோத்துக்காரன். உலக அடிப்படையில் உள்ள வங்குரோத்துக்காரரை சஹாபாக்கள் பதிலாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய உம்மத்திலே வங்குரோத்துக்காரன், உண்மையான வங்குரோத்துக்காரன் மறுமையிலே கியாமத் நாளிலே தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற அமல்களை குவியலாக கொண்டு வந்து குவித்து கொட்டுவான். என்றாலும் அவன் உலகில் வாழும் பொழுது யாரையோ ஒருவரை அநியாயமாக ஏசியிருப்பான், இட்டுக்கட்டியிருப்பான், அபாண்டம் சுமத்தியிருப்பான், பிறருடைய சொத்துக்களை அனுபவித்திருப்பான், பிறருடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பான், பிறருக்கு அநியாயம் அடித்திருப்பான். எனவே முறைப்பாடுகள், அவனுக்கு எதிராக சில எதிர்ப்பு மனுக்கள் முன்வைக்கப்படும். அவனுக்கு எதிரான அந்த மனுக்கள் முன்வைக்கப்படும் பொழுது அந்த முறைப்பாடு செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய நன்மைகள் எல்லாம் பகிர்ந்தளிப்பான். நன்மைகளை கொடுத்து 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 நன்மைகள் முடிந்து போய்விடும். ஆனால் அவனுக்கு எதிரான முறைப்பாடுகள் எங்கே இருக்கும்? எனவே நன்மையில்லை கொடுப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? முறைப்பாடு செய்யக்கூடியவர்களுடைய, அதாவது அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பாவத்தை எடுத்து பாவங்களை இவர் மீது சுமத்தி அல்லாஹ் இவனை தூக்கி நரகத்திலே வீசுவான், நரகத்திலே வீசப்படுவான். இவன் தான்
மறுமையிலே உலகத்தில் கஷ்டப்பட்டு செய்த நன்மைகளை இழக்கின்ற நஷ்டவாளியாகின்ற வங்குரோத்துக்காரன் என்று வழங்கப்படுகிறார்கள். எனவே பொதுவாக எப்பொழுதுமே அந்த முப்ளிஸுக்கு ஒரு மனோ இச்சை ஏற்பட்டதை அதை பின்பற்றுகிறான், கருமித்தனத்தை பின்பற்றுகிறான், எப்பொழுதும் மனோ இச்சைக்கு அடிப்பணிகிறான், இன்னாருக்கு அநேகம் செய்கிறான். மனம் போன போக்கிலே தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தான், அவருடைய சொத்துக்களை அனுபவித்தான், பறித்தானே, திருடினான், ரத்தம் ஓட்டினான். என்னாலும் தொழுகை, நோன்பு, சதக்கா இதெல்லாம் மன்னிக்கும் பாதுகாக்கும் நினைத்தான். என்னாலும் அந்த 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 நன்மை, அந்த எண்ணமே அவனை அழித்து விட்டது. எனவே நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டான், நன்மைகள் இழந்தவனாக மாறிவிட்டான். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சமூகத்தை தூண்டியவர்கள் எப்படி பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அநியாயத்தை பற்றி சொல்கிறார்கள் பாருங்கள். எப்பொழுதும் தன்னுடைய உம்மத்தின் மீது மிகவும் கரிசனை உள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அநியாயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அநியாயம் மறுமையில் இருளாக வரும், பல இருள்கள் தோற்றத்திலே வரும், இருள்களாக வரும். கருமித்தனத்தை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக கருமித்தனம், கஞ்சத்தனம் முன்னோர்களை அது அழித்து விட்டது. ஆசை கடிபணிவது, பேராசை கடிபணிவது. எனவே அவர்களை அந்த கர்மித்தனம், அந்த அளவு கடந்த ஆசைதான் அவர்களுக்கு மத்தியிலே இரத்தம் ஓட்ட வைத்தது, அவருடைய உரிமைகளை பறிக்க வைத்தது, பிறருக்குரிய உரிமைகளையும் பறிக்க வைத்தது, ஹராம்களை ஹலாலாக்க வைத்தது. எனவே அறிந்து கொள்ளுங்கள், ஒரு அடியான் எப்பொழுதுமே தனக்குத்தானே விமோசனத்தை, பாதுகாப்பை எப்படி அடைந்து கொள்வது என்ற நோக்கத்தோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அடியாருடைய உரிமைகளுடைய தவிர்த்து கொள்ள வேண்டும். ஃபர்துகளை நிறைவேற்றுவது தக்வாதாருடைய வழியிலே, அடியார்களுடைய உரிமைகளில் கை வைப்பதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய பாதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், சொத்துக்களோ குழந்தைகளோ பயன் தர மாட்டா. யார் அல்லாஹ்விடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு வந்து சேர்வாரோ அவருக்குத்தான் இப்படியான விடயங்கள் பயனளிக்கும். ஷுஆரா 88 அதே போல அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன் எப்பொழுதுமே இதை தெளிவாக பேசியிருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அநியாயங்கள், பிறருடைய உரிமைகள் மீறுவது பற்றிய அடிப்படைகளை எச்சரித்திருக்கிறார்கள், தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே 3 அடிப்படைகளை மையமாக வைத்து மனித உரிமை மீறல் நடக்கும். ஒன்று உயிர்கள், இரத்தம், அவருடைய சொத்துக்கள், பொருளாதாரம், அதே மான மரியாதை, சொத்து செல்வம், உயிர் சேதம், இரத்தம் ஓட்டம். இப்படியான விடயங்களிலே பிறருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், மீறக்கூடாது. எனவே அதற்கு பல வழிமுறைகளை மார்க்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக தன்னுடைய பிரதானமான ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த பெருநாளுடைய ஹுத்பாவில் கூட, மினாவிலே செய்த ஹுத்பாவில் கூட சொன்ன விடயம்தான், நிச்சயமாக உங்களுடைய இரத்தங்கள், உயிர்கள், சொத்துக்கள், மானங்கள் அனைத்தும் உங்களுக்கு மத்தியிலே போக்கப்படுவது, நீக்கப்படுவது, பறிக்கப்படுவது, ஓட்டப்படுவது ஹராம். இன்றைய நாளுடைய சிறப்பை போன்று ஹஜ் பெருநாளுடைய தினம், இன்று இந்த ஊருடைய மக்கா நகருடைய சிறப்பு, அதை இப்படியான சிறப்பு எப்படி பேணப்பட வேண்டுமோ, மதிக்கப்பட வேண்டுமோ, அதுபோன்று இவைகளும் பிறருடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய தூதை அமானியத்தை எத்தி வைத்து விட்டேனா என்று சொல்லிவிட்டு மக்கள் ஆம் என்றார்கள். எனவே யா அல்லாஹ் நீயே சாட்சியார் என்று சொல்லி அந்த ஹுத்பாவை இறுதி கட்டத்தில் முடித்தார்கள். எனவே 3 உரிமைகளை பற்றி பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவான விடயத்தை எத்தி வைப்பதற்கு பல பெரும் சபையை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே, கண்ணியமான நாள், மகத்தான ஒரு ஊரிலே, ஏன் மக்கள் எல்லோரும் இதன் பக்கம் பரிபூர்ணமான ஆதாரப்பூர்வமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அத்தாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, சிலருக்கு பாதுகாப்பு அபயமாக அமைய வேண்டும், தீங்கிழைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சீரான முறையில் வாழ வேண்டும், தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக துனியா தீனுடைய விடயங்களிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும், அவருடைய விவகாரங்கள்லாம் சீரமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களை பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடும் தண்டனை தருவதை எச்சரித்த மிக மனித உரிமை மீறல் ஒன்றுதான் ஒரு முஸ்லீம் பொய் சத்தியம் செய்து மக்களை ஏமாற்றுவது, அதன் மூலம் பிறருடைய சொத்துக்களை சூறையாடிக் கொள்வது. அதாவது யார் ஒருவர் பிறருடைய உரிமையை முஸ்லிமான பொய் சத்தியம் செய்து பெற்றுக்கொள்வானோ, தனக்கு அதை ஆகமாக்கிக் கொள்வானோ, அவனுக்கு சொர்க்கம் ஹராத், அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். பிறருடைய சொத்துக்களை பறிப்பதற்கு பொய் சத்தியம், பொய்யான தரவுகள், பொய்யான தகவல்கள், பொய்யான உறுதிப்பத்திரங்களை செய்வதெல்லாம் இதில் அடங்கும். பொய் டீட் செய்து மற்றுடைய காணி பூமி கடைகளை சொந்தமாக்கினால் சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விடுவான், அவருக்கு நரகத்தை அல்லாஹ் கட்டாயமாக்கி விடுவான். கேட்டார்கள், யார சொல்லலாம், சின்ன விடயமா இருந்தாலுமா, அவர் பொய் சத்தியம் செய்து எடுத்துக்கொண்ட விடயம் ஒரு சின்ன ஒரு விடயமா இருந்தாலுமா, சின்ன ஒரு வஸ்துவா இருந்தாலுமா, சொன்னார்கள் மிஸ்வாக் செய்கின்ற குச்சி, அராக், மிஸ்வாக் குச்சியை எடுத்தாலும் சொர்க்கம் ஹராம், நரகம் வாஜிப். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொர்க்கத்தை ஹராமாக்குகின்ற, நரகத்தை கட்டாயப்படுத்துகின்ற அந்த ஹதீஸை முன்வைத்துவிட்டு, பொதுவாக வியாபாரங்களை கலப்படம் செய்வதும், வஞ்சகம் செய்வது, கலப்படம் செய்வதும், இது மிகப்பெரிய ஒரு அடியார்களுக்கு அநியாயத்தை சேர்ந்து மக்களுடைய சொத்துக்களை தகாத முறையில் அனுபவிப்பதை சேர்ந்ததாகும். எனவே அதன் பக்கம் தான் சத்தியம், அந்த பொருளுடைய பெருமதியை கூட்டுவதற்கான பொய் சத்தியம் செய்வது, அதுவும் பெரும் பாவம். சொன்ன 3 பேரோடு அல்லாஹ் கியாமத் நாளிலே பேச மாட்டான். அல்லாஹ்வுடைய முகமும் பார்க்க மாட்டான். அப்படியானவர்கள் யார்? எப்பொழுது ஏதாவது எதை யாரை கொடுத்தாலும் சொல்லி காட்டுவது, பிறகு செய்த உதவிகளை சொல்லி காட்டுவது,
தன்னுடைய பொருளுடைய பெறுமதியை விலையை பொய்ச்சத்தியம் செய்து கூட்டுவது, அந்த விலை பெறுமதியை கூட்டி காட்டுவதற்கென்று பொய்ச்சத்தியம் செய்வது, பொய் சத்தியத்தின் மூலம் விலை கூட்டுவது, தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பது. அதே நேரம் தன்னுடைய ஆடையை கரண்டை காலை கீழால் ஆண்கள் இழுபட்டு அந்த கரண்டை காலை கீழால் ஆடையை இழுத்துச் செல்வது, அணிவது. அதே நேரம் வியாபாரங்களிலே செய்கின்ற மோசடி குறைகளை மறைப்பது, அது இந்த உலகத்தில் பல தோற்றங்களில் நடைபெறுகிறது. எப்பொழுதுமே தன்னைத்தானே அந்த பயங்கரத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள விளைபவர் இப்படியான பாவங்கள் ஏற்படக்கூடாது. உள்ளம் குற்றம் செய்யும் பொழுது குறுகுறுக்கும், அது உள்ளத்தில் தடுமாற்றம் ஏற்படும், எனவே தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த தவறை செய்யும் பொழுது குற்றம் என்று உள்ள முறுத்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக மக்கள் அதிகமாக இன்று பொதுபோக்காக செய்கின்ற ஒரு பொருளாதார மோசடிதான் மக்களுடைய அனாதைகளுடைய சொத்துக்களை அனுபவிப்பது. அது பாரிய எச்சரிக்கைக்குரியது. ஸல்லல்லாஹு அவர்கள் கூட அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே பயங்கரமாக எச்சரித்திருக்கிறான். பாருங்கள், சூரா நிசா 10வது வசனம், நிச்சயமாக அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக தகாத முறையில் அனுபவிக்கக்கூடியவர்கள், சாப்பிடக்கூடிய தின்னக்கூடியவர்கள் தங்களுடைய வயிறுகளுக்குள் நரக நெருப்பைத்தான் உட்கொள்கிறார்கள். அவர்கள் நரகத்தில் தான், கொழுந்து விட்ட நரகத்தில் தான் நுழைவார்கள். அதே நேரம் சூரா நிசா 2வது வசனம், நீங்கள் அனாதைகளுக்கு அவனுடைய சொத்துக்களை நீங்கள் உரிய கொடுத்து விடுங்கள், அதிலே தீய அசுத்தமான பொருட்களோடு நல்லவற்றை கலந்து விட வேண்டாம். அதாவது உங்களுடைய சொத்துக்களோடு அனாதைகளுடைய கலந்து எல்லாவற்றையும் நீங்கள் கெடுத்து விட வேண்டாம். அவருடைய சொத்துக்களை அனுபவிக்க வேண்டாம், தின்ன வேண்டாம், உங்களுடைய சொத்துக்களோடு சேர்த்து அனுபவிக்க வேண்டாம். நிச்சயமாக அது பெரும் அநியாயம். அழிவு நாசத்தை உண்டு பண்ணக்கூடிய 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதில் 7ல் ஒன்றாக அனாதைகளுடைய சொத்துக்களை அனுபவிப்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பொதுவாக பொருளாதார ரீதியாக அநியாயங்கள் உள்ளதான். பொருளுடைய கூலி ஆட்களுக்கு, பணியாட்களுக்கு கூலி கொடுக்காமல் வேலை வாங்குவது, கூலி கொடுப்பதில்லை, சம்பளம் கொடுப்பதில்லை, இழுத்தடிப்பது, அல்லது சரியாக உரிய சம்பளத்தை கொடுப்பதில்லை, வேலை அதிகமாக வாங்குவது, சம்பளம் குறைவாக கொடுப்பது. அதில் பாருங்கள், ஏகமனதாக பேசப்பட்ட சம்பளத்தை கொடுப்பதில்லை, முடிவு செய்யப்பட்ட எக்ரிமெண்ட் பண்ணப்பட்ட சொன்ன 3 பேரோடு நான் வாதாடுவேன், நான் வாதி, அவர்கள் பிரதிவாதி, அவர்களுக்கு எதிராக நான் அல்லாஹ்விடம் கேஸ் போடுவேன், வழக்காடுவேன். ஒரு மனிதர் என் மூலம் என்னுடைய பெயரை சொல்லி கொடுக்கப்பட்டு அதுக்கு பின்னால் நம்பிக்கையாக வழங்கப்பட்ட விடையதை நம்பிக்கை மோசடி செய்கிறார், நம்பிக்கையில் மோசடி. அதே நேரம் ஒரு மனிதர் சுதந்திரமான மனிதரை விற்று அதனுடைய பணத்தை அடிமை என்று சுதந்திரமானவரை விட்டு விட்டான். அதே நேரம் ஒரு மனிதர் ஒருவரை கூலிக்கு அமர்த்தினார், வேலை வாங்கினார், வேலையை பரிபூர்ணமாக வாங்கிவிட்டு கூலியை கொடுக்காதவர், அவருக்கு எதிராக அல்லாஹ்விடம் வாதாடுவேன். அதே மனிதரோடு நடக்கின்ற பொருளாதார அநியாயங்கள் உள்ளதுதான். எப்பொழுதுமே தன்னுடைய பொதுவான பொறுப்புகளை கொடுக்கப்பட்டவர், ஜக்காத்தாரை விடுவதற்கு, சதக்காரை விடுவதற்கு பொறுப்புப்பட்டு தான் தன்னுடைய சுய இஷ்டப்படி தன்னுடைய பங்கை ஒதுக்கிக் கொள்வது, பொது சொத்திலிருந்து தன்னுடைய பங்கை தன்னுடைய இஷ்டப்படி ஒதுக்கிக் கொள்வது, அதில் பாரிய எச்சரிக்கைகள் இருக்கிறது. எந்த உரிமையும் இல்லாமல் யாரும் யாரிடமிருந்து எதையும் எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தால் அதை சுமந்து கொண்டு கியாமத்தினால் பொது சொத்தில் ஊழல் செய்தவர்கள், ஊழல்வாதிகள், பொது சொத்தில் எடுத்தவர்கள், அனுமதி இல்லாமல் எடுத்தவர்கள், அவர்கள் அதை சுமந்து கொண்டு கியாமத்தினால் வருவார்கள் என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவை துஆவோடு இஸ்திக்ஃபார் முடித்துவிட்டு 2வது ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் தவற முன்னால் நம்மை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். எங்கள் ஒருவர் எப்படி எந்த முடியுமான அளவு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய கட்டளையை பேணி நடக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய இறுதி தூதர் முஹம்மது உள்ளன்பு உள்ளத்தால் சமுதாயத்தை நேசித்த கருணையுள்ள சமூகத்தோடு பற்றுள்ள அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை எப்பொழுதுமே நினைத்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது விடுவித்துக் கொள்ள வேண்டும். யாராவது ஒருவருக்கு இன்னும் சகோதரருடைய உரிமைகளை அவர் பறித்திருந்தால், மானம் சம்பந்தப்பட்ட அல்ல ஏதாவது பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, உயிர் ரீதியாக, அவர் இன்றே அதை ஹலாலாக்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும், கொடுக்க வேண்டியதை கொடுத்துக் கொள்ளட்டும், பறித்ததை கொடுக்கட்டும், அபகரித்ததை கொடுக்கட்டும், அவருடைய உரிமைகளை வழங்கட்டும். அவருக்கு ஒரு தீனார் திர்ஹம் கூட கொடுக்க இல்லாத அளவுக்கு, எல்லாவற்றையும் பேலன்ஸ் இல்லாத அளவுக்கு கொடுத்து விடுங்கள். எனவே இப்படியான துனியாவில் இருக்கின்ற எல்லா சொத்துக்களுடைய மீட்டு கொடுக்க வேண்டும். பிறர் எடுத்திருந்தால் மறுமையிலே அது உரிமைகள் அங்கே கொடுக்க முடியாது, அங்கு நன்மைகள் தான் பரிமாறப்படும், தீமைகள் தான் பரிமாறப்படும். அங்கே யாரும் தப்ப முடியாது. தௌபா இங்குதான், அங்கு கிடையாது. அங்கு பழிக்கு பழி வாங்கப்படும், அல்லாஹ் தண்டிப்பான். எனவே நன்மைகளுடைய பட்டுச்சீட்டுகளை இழந்து விட வேண்டாம். அநியாயக்காரருடைய அந்த தராசில் இருக்கின்ற அந்த நன்மை பட்டுச்சீட்டுகளை பரிபூர்ணமாக அநியாயக்காரனுடையதை அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நன்மைகள் இருந்தால், நன்மைகள் இல்லாத பொழுது அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பாவங்களை சுமந்து நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய நிலைமை நமக்கு வந்துவிடக் கூடாது என்று சொல்லி இறுதியாக முஸ்லிம்களை பொதுவாக படைப்பினங்களை விட்டும் தீங்கை நாங்கள் தவிர்த்து கொள்ளும், மக்களுக்கு தொந்தரவு செய்யாமல், நோவினை செய்யாமல் தவிர்த்து கொள்வது ஒரு முஸ்லீம் இது கடமை, பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதன் மூலம் அவன் அல்லாஹ்விடத்தில் பெரும் அந்தஸ்தை அடைவான். பிறருக்கு தீங்கு இழைக்காமல் வாழ்பவனுக்கு பெரும் அந்தஸ்து கிடைக்கும். மக்களில் சிறந்தவனாக அவன் கணிக்கப்படுவான், நல்லவராக கணிக்கப்படுவான். அதே நேரம் ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், யார் மக்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய உடல் பொருளால் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார். இன்னும் ஒரு மனிதர் ஒரு பள்ளத்தாக்கிலே சென்று தன்னுடைய ரப்பை வணங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு மனிதர்
என்ன செய்கிறார், அதாவது அந்த மனிதர் பள்ளத்தாக்கிலே வணக்க வழிபாடு தன்னுடைய பாட்டில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு மக்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் ஒதுங்கி நடக்கிறார். மக்களுக்கு இவரால் எந்த தீங்கும் தொந்தரவும் கிடையாது. அவர் தான் நல்ல மனிதர். கேட்கப்படுது சிறந்த அமல் எது, அமல்களில் சிறந்தது எது சொன்னார்கள். பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிற சிறந்த அமல் என்று. அதில் சொன்ன பதிலில் ஒன்றுதான், நீங்கள் எப்பொழுதுமே மக்களுக்கு தீங்கிழைக்காமல் தவிர்த்து கொள்வது. அது உங்களுக்கு நீங்களே செய்கின்ற சதகா. பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்கின்ற தர்மம் என்று சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு கடைசி ஸலவாத்துடைய மகிமை சொல்லி ஸலவாத்தையும் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் காலித் அல் முஹன்னஃபில் தன்னுடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.